அஸ்லாம் அலைக்கும் டிபிஎஸ் 30 நாள் நோம்பு பயணத்தில் இன்னைக்கு 4-5 இன்னையோட இந்த சகர் சாப்பாடு வீடியோலாம் வர ஏன்னு கேட்டீங்கன்னா 30 நாளைக்கு இதே சாப்பாடு தான் சாப்பிடலான் இருக்கேன். என்னடா அப்படி சாப்பாடு கேட்டீங்கன்னா சோயா கோழி போட்ட ஒரு வறுவல் அதோட சேர்த்து சோறு. ஒரே விஷயத்தை நான் தொடர்ந்து போட்டா உங்களுக்கு அலுப்படிக்கிறேன். உங்களுக்கு அலுப்படிக்கிற மாதிரி நான் வேலை பார்க்கலாமா? அதுல எது மாற்றங்கள் ஏற்பட்டா மட்டும் மறக்காம நான் போட்டு விடுறேன். எப்படா உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா வெயில விளையாடுறான் நான் வெம்பி பேய்த்துறான் அந்த கவலையெல்லாம் ஹெல்மெட்டை போட்டிருக்கேன். ஆனா மண்டையில இருக்கிற கொண்டே மறந்துட்டானே தலைய மறைச்சு என்னடா வளன் வயலுக்கு முன்னுக்கு நீ முகத்தல்லவாடா மறைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன மனசுக்குள்ள. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா தாய்க்கலைஞன்னைக்கு தாய்க்கு தலைப்பல்ல நீ தானே. ஓ அதுக்கு சிக்கி சீனாவுல இருந்து உடுப்பு வந்திருக்கான் பாடசாலையில. அதால பெற்றோர்கள்லாம் வரைச்சேன் பெற்றோர்லாம் வரையெல்லாம் வேலையா இருக்கேன் நீ தான் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. எனக்கே நீங்க தான் போயிட்டு இருந்த இப்ப நான் என்ன அதுக்கிடையே வளர்ந்துட்டேனா கேள்வியோட ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. இதுக்கு மேல நான் இருந்த அடுத்தது தெரியும் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பயணமெல்லாம் ஓடி முடிச்சுட்டு அப்பதான் சவுப்புட போய் படுக்கேன். ஒரு ஆளை பண்ணு அவசரமா யாப்பாட்டு போன ரெடியா அவன் சொல்லி சரி நம்மள நித்திரையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு போய் மகரிப்புக்கு கல்லுல பள்ளிவாசல் ஒண்ணுல நோன்பை திறந்துட்டு அப்படியே போற வழியில இரவு சாப்பாடுக்கு மிஸ்டர் பவுசுன்னு சொல்லி யாப்பாடு பக்கத்துல இங்க இருந்திக்க அங்க கூட்டிட்டு போனாங்க. எங்கன்னா எனக்கு சரியா தெரிஞ்சா நீங்களே பாத்துக்கங்க எங்கன்னு சொல்லி மறு அப்படியே தந்த சாப்பாடையும் திண்டு போட்டு யாப்பாட்டுக்கு போயிட்டேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.